ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் உள்ள ஆலயத்தில் மாதத்தில் முதல் வியாழக்கிழமை மட்டும் திருப்பலி நடைபெறும். அப்போ வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்காக கொண்டைக்கடலை செஞ்சேன். அதோட ரெசிபியை பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் கொண்டைக்கடலையை எனக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை, கேரட், காஞ்ச மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே தேங்காவையும் நல்லா திருவி வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வேக வச்ச கொண்டைக்கடலை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது அதில் காஞ்ச மிளகாலாம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா பொரியும் போதே கூட கடுகையும் சேர்த்து பொரிய விட்டுலாம். கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் திருவி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது திருவி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம். உப்பு போடணும் தான் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொண்டைக்கடலையிலே உப்பு போட்டதுனால போட தேவையில்லை. இப்போது கொண்டைக்கடலையில் செஞ்சு வச்ச கலவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கொண்டைக்கடலை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லியை மட்டும் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ கொத்தமல்லி எல்லாத்தையும் செஞ்சு வச்ச கொண்டைக்கடலை மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கொண்டைக்கடலை ரெடி. இப்போ இதை நான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்றைக்கி போட்ட சாப்பாடையும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாய். நீங்களும் எங்களுடைய கோயிலுக்கு பாருங்கள். முதல் வியாழக்கிழமை ரொம்ப அழகாக நடைபெறும்.